1926 நேத்தல் தன்யேஜ் அப்படின்ற இவங்க வந்து தங்கோட படிக்கிற ஸ்டூவர்ட் அப்படின்ற பையனை வந்து இவங்க கொண்டுட்டதா சொல்லி ஊர் ஃபுல்லா சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு அப்ப என்ன நடந்ததுன்னே ஞாபகம் இல்ல. அங்க இருக்க போலீஸ் ஏஜென்ட் வந்து இவங்க மேல பாவம் பார்த்து அந்த ஊரை விட்டு தூரமா அவங்கள ஒரு ஆர்ஃபனேஜுக்கு அனுப்பிடுறாரு. 25 வருஷம் கழிச்சு திரும்ப ஊருக்கு வராங்க. இவங்களுடைய அம்மா மாலிக்கு மனநிலை சரியா இல்லாதனால அவங்க வீட்டை விட்டே வெளியே வரதில்ல. அதனால வீடே கந்தரகோலமா இருக்கு. இவங்களுடைய அம்மாவுக்கு இவங்க யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு பழைய பொருள்லாம் எரிக்கிறாங்க. நெருப்பு எரியறத பார்த்து இவங்க திரும்ப வந்துட்டாங்க அப்படிங்கறது அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. திரும்ப அந்த சாபம் முடிச்சு வந்துட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவங்களுடைய ட்ரெஸ் மேக்கிங் பிசினஸ் வந்து இந்த ஊர்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பிசினஸ் ப்ரொமோட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊர்ல நடக்கிற லோக்கல் ஃபுட்பால் மேட்ச்ல விதவிதமா ட்ரெஸ் போட்டுட்டு போய் நிக்கிறாங்க. இவங்களை பார்த்துக்கிட்டே எவனும் ஒழுங்கா கேமே விளையாடல. இந்த மேட்ச்ல இவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான டெடியும் இருக்காரு. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தீங்கன்னா எவனும் மேட்ச்லயே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான் அப்படின்றாரு. இவங்களும் ஓகே அப்படின்ட்டு கிளம்புறாங்க. உண்மையிலே கிளம்புறியா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போறாங்க. இவங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வராங்க. அதனால ஆப்போனன்ட் டீம்ல இருக்கவங்க எல்லாம் இவங்களை பத்தி கோட்டை விட்டுறாங்க. இந்த ஊரோட டீமும் ஜெயிச்சிடுது. அதை பார்த்தா கிரெடியூட் அப்படின்றவங்க இவங்க கிட்ட ட்ரெஸ் தச்சுக்கே வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட பிசினஸும் வளருது. 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அந்த பையனை கொன்னாங்களா, உண்மையிலே அந்த பையனுக்கு என்ன ஆச்சு, இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இவங்களை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட கதை. உண்மையிலேயே வந்து நல்ல படம். ஆனா எனக்கு என்னன்னா இந்த படம் ஃபோக்கஸ்டா இல்லாம நிறைய இடத்துல ஷிஃப்ட் ஆயிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் காமெடி படம் மாதிரி போச்சு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லவ் ஃபிலிம் மாதிரி போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி சில பல சீன்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஃபுல்லா கேஸ்லயே முடிஞ்சிருச்சு. மற்றபடி இந்த படம் நல்லா இருந்தது. பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வெல்கம் டு டே 98 ஆஃப் 100 Days Under Movie Challenge. அப்படிதான் சஜஸ்ட் பண்ண கிறிஸ்டி ஜாக்லின் உங்களுக்கு ரொம்ப நன்றி. 2000 வந்த ரோசிலி ஹேமோட இதே பேர்ல இருக்க நாவல தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியன் பாக்ஸ் ஆஃபீஸ்லயே மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடுக்கு அடுத்து அதிகமா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ண படம் இது. இந்த படத்தை கரெக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணது ஜாஸ்லின் மோர்ஹவுஸ். 2015 வந்த காமெடி டிராமா ஃபிலிம் தான் தி ட்ரெஸ் மேக்கர். இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. அப்புறம் யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்கு. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். டைம் மறக்காம செக் பண்ணி பாருங்க.